வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பைரேட்ஸோட சர்வைவல் சீரிஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 3 பார்ட் போட்டிருக்கேன். அந்த 3வது பார்ட் போய் பார்க்காங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 4வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேவ் மைனிங் தான் போகிறோம். சர்வைவல் சீரிஸ் ஆரம்பித்து 4வது பார்ட் தான் பையனை கேவ் மைனிங்கே போகிறோம். இதுக்கு மேலே போகல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நேற்று எப்புட்றா இந்த பொருள்லாம் கிடச்சுன்னா, நேற்று வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த பொருள்லாம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இவங்களா ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நிறையா அயர்ன் எடுக்க போகிறோமான்னு தெரியலை, டைமண்ட் எடுக்க போகிறோமான்னு தெரியல, கோல்டு எடுக்க போகிறோமான்னு தெரியலை. எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டும். அங்கே என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சு, டைமண்டு லாஸ்ட்டாக எடுக்கிற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் போயிட்டு தான் பார்க்கணும். அதுக்கான இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பேசாட்டி சும்மா போயிட்டு தவழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆகிக்கணும். எல்லாம் ஓகே. இப்போக்கி பார்த்திங்கன்னா போய் தூங்கிடலாம். இவங்கெல்லாம் நைட் ஆயிடுச்சா, போய் தூங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தூங்கியாச்சா? எந்தோரா தம்பி ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக போயிட்டு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டார்ச்சு. ஏன்னா கேவுக்குள்ளே அவ்வளோ இருட்டாக இருக்கும். அதனால் நம்ம கேவுக்கு பார்த்திங்கன்னா டார்ச் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஷீல்டு பண்ணணும். ஓகேங்களா? ஷீல்டு எதுக்கு அப்படின்னா நம்மளை அட்டாக் பண்ண வர விலங்குகள்கிட்ட நம்ம பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. அப்புறம் எந்த கேவுக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நான் 3வது பார்ட்டில் சொல்லியிருப்பேன். நான் கேவுக்கு பையனை போனேன். பட் நான் செத்ததுனால நான் அதுக்கு போகலை. அதாவது அதிக தடவை பையனை நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றனால போல. இன்றைக்கி பையனை அந்த கேவுக்கு தான் போகிறோம். ஓகேங்களா? அந்த கேவுக்கு பையனா போகிற கொஞ்சம் தூரம் இருக்கும். ஒரு 600 பிளாக் பக்கம் தள்ளி போகணும். அதில் அங்கே போயிட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு செகண்ட் பொறுங்க, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓ மை காட் கைஸ், இங்கே பாருங்க. நான் போன வட்டம் வந்தேன்னு சொன்னேன்ல, அங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல நம்ம கொண்டாங்க. லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் எனக்கு வெறுப்பானதுனால பார்த்தீங்கன்னா போங்கடாங்கிட்டு நீங்களும் உங்கள் மைண்ட் கிராஃப்ட் கேமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போனதுக்கப்புறம் திரும்பியுமே நான் எக்ஸ்ப்ளோரிங் பையனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல விட்டுட்டு போன பொருள்லாம் இன்ன வரைக்கும் அப்படி தாங்க இருக்குது. நான் எக்ஸ்ப்ளோரிங்க்கு அப்படியே அந்த கடல் வழியாக போயிருந்திருப்பேன். இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போயும் நான் அந்த கேவ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, அந்த கேவை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்றேன். ஓகே கைஸ், ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேவ் பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் தேடினேன்னு நினைக்கிறீங்க? என்னடா இது வெர்ஷன்லேருந்து தூக்கிட்டாங்களா அப்டேட்டில் அப்படி சொல்லிட்டு நான் செக் பண்ணலாமான்லாம் கூட போனேன். பட் அதுக்கப்புறம் பையனை இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்ப்போம், இல்லைனா போய் சங்க் பேஸில் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் தேடினேன். அப்புறம் பையனை கிடச்சிருச்சு. இப்போக்கி உள்ளே என்னடா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதான் நான் உள்ளே ஆல்ரெடி டார்ச்லாம் வச்சுருக்கேன். டாடி ஆல்ரெடியே போன கேவுக்கு போனால் எதுக்கடா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் உள்ளே போய் ஒன்றுமே மைனிங்கே பண்ணல. நான் அப்படியே இருக்குது. நான் போயிட்டு டார்ச் மட்டும் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். ஏன்னா அடிக்கடி கொண்டு இருக்காங்க பையன்லாம் அயன்லாம் இருக்குது. இப்போக்கி நம்ம போய் கலெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணுங்க. என்னதுன்னா நமக்கு இது தேவை, அதாவது ஒரு ரூம் மாதிரி ஒரு ரூம் தேவை. அந்த ரூம்குள்ளே தான் நம்ம பையனை ரீஸ்பான் பையன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கனுக்குள்ளே அப்படியே நம்ம உடச்சிக்கலாம். அதில் உடச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை தடவை சுற்றாலுமே எனக்குள்ளே பெட்டை போட்டு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கே தான் வரும். அதனால தான் ஐயோ டவரை வச்சுவிட்டேன். ஒட்றா ரசா. ஓகே. இப்போ நான் உடச்சிட்டு இங்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இதை போட்டு விட்ருவோம். ஓகேங்களா? ஒரு பெட்டை போட்டு இங்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிக்குவோம். ஓகே. இப்போக்கி நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டார்ச்சுமே வச்சுக்குவோம். ஏன்னா டார்ச் இல்லைனா இங்கனுக்குள்ளே ஜாம்பி ஸ்பேன் ஆயிடுவான். ஓகேங்களா? அதனால் அதுக்கப்புறம் பையனா இங்கனுக்குள்ளே வெளியே ஒரு டட்டுமே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலி இப்போக்கி பையனா இந்த ஒரு ரூம் கட்டியாச்சுக்கும். ஒரு கொஞ்சோட அயன் இருக்குது. இதையுமே நம்ம பையனா கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேடர்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஷேடர்ஸ் போடலாம் அப்படின்னு சொன்னேன். ஷேடர்ஸ் போடலாம். இல்லையா அவன் இந்த மாதிரியே விளையாடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஷேடர்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு பொந்து மாதிரி போச்சு. பட் எதுவுமே இல்லை. ஓகே. ஒரு ஸ்டாக் பையனை நம்ம காலி ஆகிடுச்சு. அதான் நான் ஒரே ஒரு 4 டார்ச் பையனை காலி ஆகிடுச்சு. இப்போக்கி எடுத்துக்கலாம். ஆஹா, இங்கே ஸ்கெலிட்டருங்க. இவன் தாங்க போன விட்டேன் அதிக தடவை கொண்டான் பொறுங்க. அவனை போய் அப்படியே பையனை வேகமாக போயிட்டு போட்டு தள்ளிடலாம். இருங்கன்னா ஷீல்டை வச்சுட்டு போவான். அவன் விட்ற அம்பு அவனுக்கே போய் செத்து போயிடுறான். பொறுங்க.
டேய் சாப்பிட 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 செத்தப்பள்ளி சாப்பிட புரோட்டா நீ தானடா என்னை கொன்று பைத்தியாரப்பள்ளி. ஓகே ஸ்பீக் பையனா வந்து இங்கே ஒரு டார்ச் வச்சுட்ருவோம். அவன் வேறு ஒரு ஸ்பைடர் வேறு இருக்கு. ஐயோ வருதுங்க. ஐயோ ஏன்டா இப்படி பாடாப்படுத்துகிற பைத்தியக்காரப்பள்ளி போடா அங்கிட்டு. வேறு எங்க ஸ்டிங் தாங்க ஸ்பைடர் ஐ தரவே மாட்டுறாங்க. அதுக்கு நம்ம போர்ஷன்ஸ்லாம் மேக் பண்ண நமக்கு பயன்படும். ஆஹா ஆஹா இங்கே பாருங்க எவ்வளோ அயனு இருங்க. அங்கே வேறு ஒரு க்ரீப்பர் வேறு இருக்குது. வருதா? ஐயோ எங்கே வருதுங்க. ஐயோ டேய் ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே ஆக போகிறதோட ஷீல்டு இருக்குடா என்கிட்ட. ஏன்டா இப்படி பண்ணுற போடான்ட்டு. பாருங்க இவன் வெடிச்சு இவனே செத்து போயிட்டான். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஓகே இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதை தோண்டிடலாம். அதுக்கு முன்னாடி டார்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பையனை வந்து இந்த அயன்லாம் பையனை வந்து எடுத்துக்கலாம். இதுதாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல். நம்ம பையனை வந்து கேட்க வருது அப்படி சொல்லிட்டு தெரியலை. ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து ஏதாவது இப்போ வந்து டைமண்ட்னா வந்து நான் அடுத்து வந்து ஒரு ஃபார்ம் கட்டிடுவேன் டைமண்டுக்காகவே. பட் வந்து டைமண்ட் கிடைக்காது, வேறு ஒன்று கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா வந்து அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சில பல வேலைகள்லாம் இருக்குது. ஏன்னா டைமண்ட் அல்லவா. ஸோ வந்து டைமண்டுக்காக சில பல வேலைகள்லாம் இருக்குது. அது பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு டைமண்டுக்கு பஞ்சம் இருக்காது, டைமண்ட் டூல்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் வந்து தாங்க ஆகணும். எல்லா மைனிங் வந்து தான் ஆகணும். கேவுக்கு போய் தான் ஆகணும். நமக்கு டைமண்டு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போக்கி இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அயனுக்கு அயன் ஃபார்ம் கட்டிடுவேன், கோல்டுக்கு கோல்டு ஃபார்ம் கட்டிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் வேறு இருக்கு. அவங்ககிட்ட அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனை போட்டு தள்ளிடுறேன். எல்லாம் ரெண்டுத்துக்குமே வந்து ஃபார்ம் கட்டிடுவோம், அயன் கோல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டைமண்டுக்கு என்ன ஃபார்ம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். என்ன ஃபார்முன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா பட் வந்து அதில் டைமண்டு கிடைக்காது. பட் இன்னும் பல லூட்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டைமண்ட் டூல்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேகமாக அப்படியே மேலே ஏறி போயிட்டு வேறு ஏதாவது பொருட்கள் பையனை வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ மட்டுமே ஒரு மணி நேரம், அதை நான் 27 நிமிஷமாக சுருக்கியிருக்கேன்னா எவ்வளோ கிளிப்ஸ் கட் பண்ணியிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லா அயன் மைனிங் பண்ணுறேமே நான் வந்து காமிக்கலை. கொஞ்சோண்டு இப்போதைக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் காமிச்சிருக்கேன். பட் வந்து மெயின் பிக்சர் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே தான் இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ நேரம் நான் பார்த்திங்கன்னா வந்து மைனிங் பண்ணேன், ஏகப்பட்ட தடவை செத்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு மைனிங்கை பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்ன நினச்சேன், நம்ம வந்து போயிட்டு ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா வந்து டார்ச்லாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது டைமண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சேன். பட் அது பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் வீடியோவில் இருக்காது. ஸோ வந்து ஆஹா இவன்லாம் டைமண்ட் எடுத்துட்டானா சூப்பர்ரா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் டைமண்ட் எடுக்கிற எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அல்லவா. ஸோ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் டைமண்ட் எடுக்கிற பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே காமிச்சேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக போட்டு தாங்க இறங்கணும். ஏன்னா இதில் விழுந்தே ஊறப்பட்ட தடவை செத்துட்டேன். ஓகேங்களா? இந்த இதுலேயுமே ஒரு தடவை செத்துவேன். பாருங்கள் நீங்கள் என்னன்ட்டு. கிட்டத்தட்ட வந்து இதில் நிறைய தடவை செத்துட்டேங்க. எல்லாம் நீங்களே வந்து பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே இப்போ என்ன வந்து எனக்கெல்லாம் குதிச்சிட்டேன்னா இப்போ பாருங்கள் நம்ம தலைவர் என்ட்ரி ஜாம்பி வில்லேஜர் வந்துருவேன். நேராக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குளியூரில் தள்ளி விட்ருவோம். ஐயோ பைத்தியக்காரன் ஏன்டா இப்படி பண்ணுற டாடி. ஐயோ ஏங்க இவனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்யூர் கூட பண்ணலாம், ஆனால் நான் ஜாம்பி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டான். ஓகே பரவாயில்ல. இப்போ என்ன வந்து நம்ம வேகமாக போய்ட்டு அந்த டூல்ஸை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருவோம். அதெல்லாம் ஓகே அப்படியே வந்து இருங்க. இங்கே ஒரு டர்ட் வேணால் வச்சுக்குவோமா, இருங்க லைட்டாக எனக்குலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குதிப்போம். ஏன்னா வந்து டப்புன்னு நமக்கு ஹெல்த் பெயினை வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே ஜம்ப போடுறான். ஓகே ரைட்டு. ஓகேங்களா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே டேரெக்டாக கீழே குதிச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஓகே குதிரா கைப்புள்ள. ஓகே இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து குதிச்சாச்சுங்க. பாருங்க எவ்வளோ லூட்டு கிடக்கு. ஓகே இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணுறதுன்னு எனக்கு பையனாக வந்து தெரியலை. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் பண்ணலான்ற ஒரு யோசனையும் இருக்குது, இல்லை அயன் ஃபார்ம் பண்ணலான்னு இன்னொரு யோசனை இருக்குது. அதுக்கப்புறம் பையனாக வந்து இன்னொரு வீடியோ இருக்குது, நம்ம வீட்டை பையனை வந்து டெக்கரேஷன் பண்ணுறது. அதுவுமே பையனாக வந்து கிட்டத்தட்ட 3 கண்டென்ட் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தரல. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐய பேர் பையனை வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை தான் பையனாக வந்து நான் அடுத்த பார்ட் போட போகிறேன். இல்லை நம்ம ஒரு வீடியோக்கு யாருமே கமெண்ட் பண்ணலன்னா நான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்மிங் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களா ஸோ வந்து இல்லை கமெண்ட்டு பண்ணாமல் இருந்தாலுமே நான் வந்து பிளானை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அயனோட யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. மேபி நான் அயன் ஃபார்ம் கட்டிடுவேன். இல்லை அப்படின்னா இந்த மாபோட தொல்லை அதிகமாகவுமே இருக்குது. ஸோ வந்து அதனால
அதனால நான் வந்து நம்ம வீட்டை சுற்றி ஒரு டெக்கரேஷனுமே பண்ணிடுவேன். ஸோ வந்து இத்தனை பார்த்தீங்கன்னா வந்து கன்டென்ட் இருக்குது, நான் எதுனாலுமே போடுவேன். ஓகேங்களா? ஸோ வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்நேரமும் வீடியோ வந்துடும். பட் வந்து நான் வந்து இன்றைக்கி நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் வந்து இன்றைக்கி வீடியோ வரப்போகிறது கிடையாது. அதுக்கு சில பல காரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பி மண்டையனை கொண்டுறலாம். ஏன்னா பைத்தியக்காரன் ஏங்க அவனே இடிச்சுட்டு அவனே செத்துட்டாங்க. ஓகே. இப்ப ஆஹா! இன்னொருத்தன் வேற வராங்க பொறுங்க. ஐயோ! பைத்தியக்கார பயலுகளா எங்கங்க ஒரு ஜாம்பிஸ் ஸ்பேனர் இருக்குமோ! ஒரு ஃபார்ம வேணா கட்டி விட்டுறலாமா? பார்ப்போங்க வைங்களேன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பையனை வந்து ஜாம்பி ஸ்பேனர் கட்டினா ஜாம்பி ஃபார்மா. அடுத்து 4 ஓகேங்களா? 4 கன்டென்ட் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோக்கு இல்லைனா 4 கன்டென்ட்டுமே ஒண்ணா கூட போட்டுருவேன். ஓகேங்களா? எதுனாலுமே நடக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா வந்து லீவு தான். எந்த ஒரு வேலையுமே கிடையாது. வீட்ல சும்மா தான் இருக்கோம். ஸோ வந்து அதனால் இப்போ என்ன வந்து நம்மளால் 4 கன்டென்ட்டையும் சேர்த்தும் போட முடியும். ஒரு கன்டென்ட்டாக 4 பார்ட்டாகவும் போட முடியும். ஸோ வந்து எத்தனை பார்ட்டு எத்தனை தடவை வந்தாலுமே பார்க்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்க தான் போகிறீங்க. ஓகே. இப்போக்கி இந்த ஸ்வாடை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அவனை போட்டு தள்ளிடலாம். பைத்தியார பையன் பாடாப்படுது. ஐயோ! ஏங்க பயந்துட்டேங்க. நான் வந்து இப்போ நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாய்ஸில் வந்து டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அவ்வளோ பயம் தெரியாது. ஆனால் நைட்டு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்படி ஒருத்தன் அடிச்சுட்டு நான் வந்து அவனை அடிக்கிறப்பே ஒரு பரபரப்பாக இருக்கும். ஆஹா! அங்கே கோல்டுங்க இருக்குது. அடிக்கிறப்பே பரபரப்பாக இருக்கும். இன்னொருத்தர் இப்படி பான்னு வந்து நிற்கும்போது நமக்கு எப்படி பயமாக இருக்கும். கோல்டுலாம் அங்கே இருக்குது. பட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இப்போக்கி நம்ம வந்து அயன் பிக்கேக்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ வந்து அயன் பிக்காக்ஸ் நமக்கு வேணும். ஸோ வந்து அயன் பிக்காக்ஸ் மேக் பண்ணுவோம். இல்லை இன்னொரு தடவை கூட நம்ம வந்து மைனிங் வரலாம். பட் எனக்கு கோல்டு பஞ்சம் கிடையாதுங்க. கோல்டு ஃபார்ம் கட்டிடுவேன். அயனுக்கு பஞ்சம் கிடையாது. அயன் ஃபார்ம் கட்டிடுவேன். ஐயோ! ஏங்க என்னமோ இது போட்டாங்க. ஐயோ! ஏங்க அந்த சூனியக்காரி சும்மா தான் இருப்பான்னு நினச்சேன். என்னங்க போட்டு தள்ளட்டா? விச் யூஸிங் என்னங்க? ஐயோ! ஏங்க ஐயோ! ஏங்க அந்த லூட்லாம் அங்கே இருக்குமான்னு தெரிலையே. ஓகே கைஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை எடுத்துட்டேன். எனக்கு மெயினாக வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க இதை நான் எடுக்கிறதுக்கு. எந்த இடத்துல இருக்கேனே தெரியாமல் எங்கிட்டும் மைனிங் பண்ணி வந்து ஐயோ! தலைவலிங்க அந்த ஒருத்தினால. ஐயையோ! ஏங்க என்னங்க இத்தனை பேர் வராங்க. ஐயையோ! ஏங்க செத்தேன். போச்சு 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 போச்சு. டேய் அடிக்காதீங்கடா. டேய் சார்றா. ஏங்க அயன்லாங்க கையில் வச்சுருக்கான். ஐயோ! டேய் அடிக்காத ஒரு அடி தான். ஏன்டா படுத்துறீங்க? பொறுங்க கைஸ், ஒரு செகண்ட் பொறுங்க. ஏங்க எப்படியோ அந்த டூல்ஸையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இங்கே ரெட் ஸ்டோன்லாம் இருக்குது. இந்த இதுவுமே நான் வந்து எப்படியோ வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கோஆர்டினேட்ஸை பார்த்துட்டேன். வீடியோக்கு போய்ட்டு கோஆர்டினேட்ஸை பார்த்துட்டு திரும்பி எப்படியோ வந்துட்டேன். பட் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி லாவா புல்லாம் நிறையா இருக்குது. அதாவது நமக்கு லாவா எதுவும் வேணும் அப்படின்னா வந்து நம்ம லாவா கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ என்ன வந்து நம்ம கண்ணில் டைமண்டே காட்ட மாட்றாங்க. -50 பக்கம் வந்துட்டேன். ஆனால் கண்ணில் டைமண்ட் அப்படிங்கிறதே காமிக்க மாட்டாங்க. நான் வந்து ஷிப் மைன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இது இருக்குங்க, ஒரு மைனிங் இருக்குது. நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை பேர்லாம் நோட் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இல்லை நான் போன வீடியோவில் நான் சொன்னேனாலும் எனக்கு வந்து மறந்து போச்சு. இல்லை நான் போன வீடியோ சொன்னேங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து லேபிஸ் இருக்குது. லேபிஸ் பெயினை வந்து நம்ம எடுத்துக்குவோம். லேபிஸ் பெயினை வந்து நமக்கு என்சான்மெண்ட் பண்ண வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ வந்து இப்போக்கி நம்ம வந்து லேபிஸ் பெயினை வந்து எடுத்துக்குவோம். லேபிஸ்லாம் வந்து 1 மைனிங் பண்ணாலே வந்து கிட்டத்தட்ட 6 7 கிடைக்குங்க. இதில் நிறைய யூசேஜ் இருக்குது லேபிஸ்க்கு. டை மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்சான்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன பண்ணலாம்? வேறு வந்து அதுக்கப்புறம் ப்ளூ கலர் டையி. ப்ளூ கலர் டையி. ஐயோ! எங்க வேறு எண்டர்மேன் வேறு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய யூசேஜுக்கு பையனா வந்து லேபிஸ் பயன்படும். அதுக்கு முன்னாடி இந்த பைத்தியார பயல ஏங்க இவனுக்கு இருக்கதே இவனை அடிக்கிற பிரச்சனை கிடையாது மேடம். இவனை அடித்தா செத்து போயிடுவான் மேடம். அதுதான் எனக்குள்ள பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கதே ஒரு 4ஓ 5ஓ நரம்பு. கைஸ் நான் வந்து ரொம்ப தப்பாக எடை போட்டேங்க ஜாம்பீஸு. இந்த கூட்டமாக வந்தால் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நம்ம செத்து போயிடுவோம். என்னங்க இது ஒரு 10 நிமிஷம் பொறுங்கங்க. ஓகே கைஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்துட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ போராட்டம். ஒரு பக்கத்தில் இருள் அடித்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ! எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரியான சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலை. கிட்டத்தட்ட பாருங்கள் வந்து ஒன்றுமே எடுக்கலை. ஓகேங்களா? முக்கால்வாசி நம்மகிட்ட தின்ற ஐட்டம் தான் இருக்குது. தின்ற ஐட்டம் தான் இருக்கோ தவிர வேறு எதுவுமே இல்லை. தின்றதுக்கு நிறையா கொண்டு வந்து இங்கே தின்னுக்கிட்டே இருக்குமோ தவிர வேறு ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எனக்குள்ள
ஒரு ஒரு பந்து மாரி போகுது. இந்த மாரி இடத்துக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்பேனர் ஸ்பைனா வந்து அதிகமா இருக்கும். பட் ஆனா சுத்தி கொண்டு போய் விட்டுருச்சு நம்மள. அதாவது இந்த ஷார்ட்கட்டுன்னு சொல்லி சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து சுத்திட்டு திரும்பி இதே இடத்துக்கு வந்துட்டோம். ஆஹா! அடிக்கிறான் அவனோ! நான் வந்து மேலேருந்து கீழ குதிச்சேனால போல. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எங்க ரொம்ப ஆழமா போகுதுங்க. இங்க பாருங்க எப்படி ஆழமா போய்க்கிட்டு இருக்குன்னு. பரவால்ல. ஆஹா! இங்க கொஞ்சோண்டு அயர்ன் இருக்கு. அயர்ன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக் போதுங்க. ரொம்பயும் ஆசைப்பட வேணாம், கம்மியாவும் ஆசைப்பட வேணாம். ஒரு ஸ்டாக் கைஸ், ஒரு ஸ்டாக்குன்றது ரொம்ப கம்மி கைஸ். கைஸ் இப்போ இருக்க மைன்கிராஃப்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்குன்றது ரொம்ப 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 கம்மி. நீங்கள் வந்து 1.17 1.16 வேணால் அதிகம். ஆனால் இப்போ இருக்க அயனுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் வேணால் போயிட்டு 1.16 இருக்க அயன் ஓரேக்கான ரேட்டிங்கும் இப்போ இருக்க அயன் ஓரேக்கு ரேட்டிங்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு அயன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, டைமண்டு நெதர் ராக் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்குமோ தவிர அயனுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அயனோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு மைன்கிராஃப்ட்டில். அதனால் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து அயன் டூல்ஸ் மேக் பண்ணி ரொம்ப நாள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு டைமண்டுக்கு மாறிடுவாங்க. பட் நம்ம அதை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முறியடிக்கலாம்னுலாம் இல்லை. நம்மளும் அதே மாதிரி தான் இருக்க போகிறோம். கொஞ்ச நாள் அயன் டூல்ஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே கோல்டு ஆக்சுவலாக வந்து கோல்டு ஒன்றத்துக்காகங்க. அயன் தான் ஓகேங்களா. அயன் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மைன்கிராஃப்ட்டில். பட் ரியல் லைஃப்பில் உங்களுக்கே தெரியும் இரும்பெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சுற்றுவாங்க. பட் வந்து கோல்டு நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போய்க்கிட்டு இருக்கு. பாப்புலேஷன் நிறைந்த ஒரு பொருளாக போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த அயன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைனிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எங்கேருந்து எங்கே போயிட்டோம் பார்த்தீங்களா கைஸ்? நம்ம நார்மலாக ஒரு கேவ் மைனிங்லேருந்து நம்மளோட உலகப்போர் வரைக்கும் போயிட்டோம். எல்லாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு இது இருக்குது. மைன்கிராஃப்ட்டும் அந்த ஒரு ரியல் வேர்ல்டுக்கான அந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே. ஆக்சுவலாக வந்து அதான் கைஸ் ரொம்பவுமே கம்மி தான். இப்போ எதுக்குடா இப்படி நாலா பக்கமும் சுற்றி மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் டிவி பார்க்க போயிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப நேரம் எனக்கு விளாண்டுக்கிட்டே இருக்கவும் பிடிக்கல. அதனால் பையனை வந்து நான் இப்படி மூடி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு நான் டிவி பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் பையனை வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா டைமண்டு. ஸோ ஃபைனலி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. எனக்கு பயங்கரமான சந்தோஷமா எனக்கு வந்து பையனை வந்து அப்படியே அப்படியே வந்து எனக்கு அப்படியே சரியான சந்தோஷமாயி போச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து என்னத்தையும் ஒரு பெருசாக சாதிச்சு அப்படியே வாழ்க்கையில் ஒன்றாப்புல யூகேஜி படித்து ஒன்றாப்புலேருந்து 8ஆப் வரைக்கும் ஆல் பாஸ் ஆகி 9th 10th 12th ஃபுல்லாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் வந்து டிகிரி முடித்து 1 லேக் சம்பளம் வாங்கி நம்ம அப்படியே வாழ்க்கை ஒரு ஆடி காட்டுற போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த டைமண்டை பார்க்கும்போது. ஆனால் இதெல்லாம் வெறும் கனவுல தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது கைஸ். நம்ம நினப்புல நடத்தி காட்டணும். அதாவது நிஜ வாழ்க்கையில் நடத்தி காட்டணும். ஏன்னா ஓகே. இப்போ ஏன்னா வந்து இந்த டைமண்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைனிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து மைன்கிராஃப்ட் மாதிரியே ரியல் வேர்ல்டுலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவுக்குள்ளே போயிட்டு நம்மளை ஒரு காட்டுக்குள்ளே தனியாக தவிக்க விட்டு தனியாக தவம் இருந்து அப்படின்ற மாதிரி தனியாக நம்மளை தவிக்க விட்டு அவங்க பிசாட்டு போனாங்கன்னா இப்படி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நினச்சி பார்க்கக்கூட முடியாது. ஓகே. இப்போக்கி நான் வந்து அயனை மெல்ட்டுக்கு போட்டேன். ஏன்னா வந்து நம்மகிட்ட அயன் பிக்காக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நான் அதனால் அயனை மெல்ட்டுக்கு போட்டு நான் வந்து இப்போக்கி வந்து நான் பிக்காக்ஸ் வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டேன். பிக்காக்ஸ் மேக் பண்ணி அப்படின்ற மாதிரி அதை அப்படியே எடுத்தே பாருங்க. அப்படியே அந்த உடையிற சத்தம் எக்ஸ்பி கலெக்ட் ஆகுறது எல்லாமே அப்படியே காதில் தேன் பாயிற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அதான் சொல்கிறேன்ல 1ஆப்லேருந்து 8ஆம் வரைக்கும் ஆல் பாஸ் ஆகி அதான் ஏன்னா வந்து அப்படியே சூப்பராக இருக்கு கைஸ் இந்த ஒரு இது. ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது எடுத்துக்கோங்க. அயன்
எல்லாம் அயன் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன்ல. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கோல்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போலாம் ஃபுல்லாமே கட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா. எனக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தேன்னா, அதனால பார்த்தீங்கன்னா வந்து விளையாண்டா ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி பிடிக்கலையா அவ்வளோதான். இதுக்கு மேலே இதெல்லாம் விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க கோல்ட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மைனிங் பண்ணிட்டு அப்படியே நான் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போக ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்ட்ரி ஃபில் ஆயிடுச்சு. எல்லாம் இருங்க ஏதாவது தூக்கி போட்டு தானே ஆகணும். என்ன தூக்கி போட்டுறது டேய், இவனோட எலும்புலாம் எவன்டா என்னடா செய்கிறது. அதுக்கப்புறம் பையனை வந்து இங்கே கொஞ்சோண்டு எலும்பு இருந்துச்சு, இது கோல்டு இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா வந்து நான் மைனிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நமக்கு ரெட் ஸ்டோனே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இது, அப்புறம் நம்ம எதாவது மிஷின் எதாவது செய்கிறதுன்னா என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ஸ்டோன் கிடச்சிச்சான்னு கேட்டால் தெரியல கைஸ். நான் ஜஸ்ட்டு வீடியோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் அப்படியே நான் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எஸ் ரெட் ஸ்டோன் பையனாக வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே. இந்த ரெட் ஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்றே ஒன்று மைனிங் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்குள்ள டார்ச் வச்சு அயனு கோல்டுன்ட்டு பாடி எவ்வளோ பொருட்கள் எங்களுக்குள்ள இருந்துச்சு தெரியுமா கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து நான் மைனிங் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து நெதருக்குள்ளே போகிறதுக்காக போர்ட்டல் செய்யணும்ல, போர்ட்டல் செய்கிறதுக்கு டைமண்ட் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் அது எப்பயுமே கிடைக்கும், அதுவுமே ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஆர்மர் அதுவுமே வந்து இன்றைக்கி போய் உருக்கி செஞ்சிட வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ வந்து இவ்வளோ விஷயங்கள் வேணும் வந்து நெதருக்குள்ளே போகிறதுக்காக இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பையனை வந்து எனக்குள்ளே கொஞ்சோண்டு பையனை வந்து அயன்லாம் கிடச்சிச்சு. ஸோ வந்து அதையுமே நான் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே பையனை வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் ஆனேன். நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு போகும்போது டார்ச் வச்சா இங்கனுக்குள்ளே பையனை வந்து அயனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஸ்டோனு அந்த மாதிரி பையனை வந்து விலை அபூர்வமான நிறையா பொருட்கள்லாம் கிடச்சிச்சு. ஸோ வந்து அதுவுமே நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்க, எப்போ நம்ம லைவ் போக அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு நினப்பா பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயனை பெரிய பையனை வந்து மைனிங் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா. ஓகே. இப்போக்கி வந்து இந்த ஒரு அயனை பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அயன் இருக்குடா தம்பி, இந்தாடா தம்பி, வச்சுக்கோடா தம்பி அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சமே நமக்கு வந்து அயன் தந்தாங்க. இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து அது ஒரு பிக் பண்ண தெரியல. இவ்வளோ நிமிஷம் வீடியோ போட்டால் இவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக பையனை வந்து தெரியலை. பட் வந்து எவ்வளோ நேரம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள். இல்லை அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ வந்து ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து எனக்குள்ளே இருக்கவே மைனிங் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ரெட் ஸ்டோன் நிறையா கிடச்சிச்சு. பட் இந்த வட்டம் ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா வந்து நம்மளோட இது ஃபுல்லாகிருச்சு. அது பிறகு இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வந்து அதையுமே நான் வந்து கொஞ்சம் ஏதாவது பொருட்களை எடுத்து கீழே போட்டு தானே ஆகணும். ஸோ வந்து அதையுமே நான் வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி என்னடா வெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது கிடச்சிச்சு, நம்மளோட இந்த டீப் ஸ்லேட் கவுல் ஸ்டோன். அதை பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி போட்டேன். தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பித்தேன். கிளம்பிட்டு சர்ரா ரைட்ரா டேய் இந்த மைனிங்கே போதும் நமக்கு, இதுக்கு மேலாம் வந்து சம்பவம் பண்ணி விட்றாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே ஏறலாம். பட் இதில் வந்து எத்தனை வட்டம் செத்தேன்னு நினச்சிங்க? வெறும் 2 தடவை தானே. ஆனால் நான் செத்தது மொத்தம் எத்தனை தடவை தெரியுமா? நிறைய தடவை செத்தேங்க. உங்களுக்கு அந்த அந்த இதை காமிக்கலை. இது வந்திருக்கும், அந்த மேலே ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தினோன்னே எத்தனை தடவை செத்தோன்னு காமிக்குப்பா. அடி எனக்கு சரியான வெறுப்பு. என்னடா ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போக்கி நான் வந்து வேகமாக மேலே ஏறுறோம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலே தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து நைட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ திரும்பியுமே நம்ம வந்து கேவுக்குள்ளே போய் ஸ்பேன் ஆயிரும். எனக்கு அதை நினச்சாலே பார்த்தீங்கன்னா வந்து சரியான இதுவாக இருந்துச்சு, பயமாகி போச்சு எனக்கு. டாடி திரும்பி போய் கேவுக்குள்ளே ஸ்பேன் ஆகி திரும்பி நம்ம எங்கெங்கே இருந்தோ வந்து எங்கிட்ட இருந்தோ போய் ஏன்டா பாடாப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அப்புறம் வந்து நாங்கள் அதுக்குள்ளே மைனிங் பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு செஸ்ட்டை போட்டு பெட்டு தயாரிச்சுக்கிட்டேன். நம்மகிட்ட உள்ளே இருந்துச்சு. ஸோ வந்து அதனால் பெட்டை தயாரிச்சுக்கிட்டேன். இல்லைன்னா இங்கே எனக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அது பேர் என்ன மரத்தடி சித்தர் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து அதனால் வந்து
ஒரு பெட்டு மட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் 2 பெட்டு போட்டு விசாலமா படுக்கிற ஆளும் உண்டு. ஆனா, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வெறும் ஒரு பெட்டே போதும். ஓகே. இப்போக்கி பார்த்தீங்க ஆஹா! ஆஹா! என்னங்க ஸ்க்ரீன் என்னென்னமோ ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளிய வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வீட்டுக்கே வந்துட்டேன். ஏன்டா இதெல்லாம் காமிக்கிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய வீடியோ கைஸ் இது. உங்கள நமக்கு பார்க்குற அளவுக்கு பொறுமையும் கிடையாதா? ஸோ வந்து அதனால தான் எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. நான் காலையில நல்லா போய் குளிச்சுட்டு 10:30க்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக உட்காந்தேன். 10:30க்கு எடிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எப்போ தூங்குனேன்னே தெரியல. அதில் எப்போ தூங்குனேன்னே தெரியல. மணிய பார்த்தா 12:30. என்னடா மணி இப்போ எத்தனை தெரியுமா கைஸ்? மணி வந்து 2:43. நல்லா 2:43 இன்னைக்கு எல்லாம் 2:45க்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ எடிட் பண்ணி வீடியோ பையனை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். அப்படின்னா வந்து வீடியோ பையனை வந்து எடிட் ஆகி வந்துடும். ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டூல்ஸ் எல்லாத்தையும் பையனை வந்து எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வச்சிடலாம். நம்மகிட்ட நிறையா டூல்ஸ் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கு. டேய் ரிஸ்டோன், நீ எதுக்கு அங்கே போகிற? உன்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான்னு அங்கே போறியா? அங்கெல்லாம் போகக்கூடாதுடா தம்பி. ஓகே. உனக்கான இடம் இதுவும் ஓகேங்களா? ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து அதை தூக்கி மேலே வச்சுட்ருவோமா? எஸ், மேலே வச்சுட்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரேர் ஐட்டம்ஸ்க்கு போவோம். ரேர் ஐட்டம்ஸில் நமக்கு 5 டைமண்டு வெர்ற மாதிரி வெர்ற மாதிரி நல்லா இருக்கான்னு தெரியும். ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து செயின் ஹெல்மெட்டு, செயின் லெக்கின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அயனு. டேய் டைமண்ட் என்னடா டைமண்டு? அயனை பற்றி எவனுக்குடா எத்தனை பேத்துக்குடா தெரியும்? ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அயனுக்கு வந்து நல்ல ஒரு இது இருந்துச்சுங்க. நல்ல ஒரு மரியாதை. பட் இந்த நெதரைட் எப்போ கொண்டு வந்தாங்களோ, நெதரைட் வந்து 1.14 1.13 கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெதரைட்டுக்கு நல்ல ஒரு இது உருவாகிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டைமண்டுக்குமே நல்ல ஒரு இது வந்துச்சு. எல்லாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இது கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ மைன்கிராஃப்ட் வந்து நிறையா பேர் வந்து பழைய மைன்கிராஃப்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதனால தான் நான் வந்து இப்போ பழைய மைன்கிராஃப்ட் ஏற்றி விளாண்டுட்டு இருக்கேன். எனக்கு பழைய மைன்கிராஃப்ட் தாங்க பிடிக்கும். இதில் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற மாதிரி பழைய மைன்கிராஃப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேத்துக்கு பழைய மைன்கிராஃப்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் புது மைன்கிராஃப்ட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு இருக்கிற அளவுக்குலாம் பிடிக்காதுங்க. ரொம்ப நிறைய கொச்சன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கேமே பிடிக்கலை. ஸோ இந்த கேமே பிடிக்கல தான் சொல்லணும். ஆனால் பழைய மைன்கிராஃப்ட் இருக்குது பாருங்களேன், அப்படியே நீட்டாக இருக்குங்க. செட்டிங்ஸாக நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ செட்டிங்ஸ் போய் பாருங்கள், ஆக்சசிபிலிட்டி அது இதுன்னு நிறையா கொண்டு வந்துட்டாங்க. பிசி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து அதனால் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து அது பிடிக்கலை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இன்னி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.